அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய முறை ரொம்ப இனிப்பான ஒரு வசிய முறை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வசிய முறையை கையாண்டால் உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி நீங்கள் விரும்பும் நபரிடம் இருந்து வரும். அதாவது நீங்கள் ஒன் சைடாக லவ் பண்ணுறீங்கனாக்கா அவங்க நிச்சயமாக உங்களை காதலை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதே சமயத்தில் பிரிந்து போன நபர்கள் இனிமேல் நீ வேண்டாம், என் வாழ்க்கையில் குறுக்கிட வராத, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னவங்க கூட மனசு மாறி உங்ககிட்ட திரும்ப வருவாங்க. கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வசிய முறை இது. பிரிந்திருந்தாலும் சரி அல்லது ஒற்றுமையாக இருக்கும் பொழுதே அடிக்கடி பிரச்சனைகள் வருதுனாக்க இந்த வசிய முறையை கையாளலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு வசிய முறை, அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை. பயன்படுத்தி பாருங்கள், நிச்சய வெற்றியை இது தரும். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது, மற்ற நாட்களில் பண்ணலாம். இது காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணிவிடுங்க. வியாழக்கிழமை பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனாக்கா ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம், காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே. அதுவும் முடியாதவங்க வீக் டேஸில் காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பண்ணி முடிச்சிடுங்க. தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள். யாராவது பார்க்கக்கூடாத ஒரு இடமா பார்த்து, அதாவது யாரும் பார்க்கக்கூடாது, நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும். அதனால் ரகசியமாக பண்ணுங்கள். பண்ணி முடிச்சப்பறம் இதை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இதற்கு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை தேவைப்படும். அது மாத்திரம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நூல் எடுத்து வச்சுக்கோங்க, கருப்பு கலர், சிகப்பு கலர், உங்கள் கையில் என்ன கலர் நூல் இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வசிய முறையை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. இதற்கு குறிப்பிட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எதுவும் கிடையாது. ஒரு சேஃபான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துட்டு அந்த இடத்துல உட்காந்து பண்ணுங்கள். பேனா கருப்பு நிற பேனா அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ பயன்படுத்தலாம். வெள்ளை கலர் பேப்பர் பயன்படுத்துங்க. ஸ்கிரீனில் பார்க்குற மாதிரி யூஸ் பண்ணாத சுத்தமான ஒரு ஒயிட் கலர் பேப்பரை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நான் இப்போ வரைஞ்சி காமிக்க போகிறேன். இந்த இடத்த நீங்கள் அதில் வரையணும், நிதானமாக வரையணும். கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கட்டும். கவன சிதறல்கள் ஏற்படக்கூடாது. வேறு ஏதோ ஒரு நினைவில் பண்ணக்கூடாது. எந்த நோக்கத்திற்காக பண்ணுறீங்களோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு மைண்டில் ஓட விட்டு பண்ணுங்கள். இப்போ ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதில் 4 கட்டங்கள் வரா மாதிரி நடுவில் 2 கோடுகள் போடுங்க. இங்கே 786 போடுங்க. 786. இங்கே 5921 5921. இங்கேயும் 5921 5921 5921. 4 பக்கத்துலேயும் இந்த கட்டத்தில் 5921 அப்படின்னு எழுதணும். இங்கே 9321 9321. இந்த கட்டத்தில் 5321 அப்படின்னு போடுங்க. இங்கே 9321. இங்கே 9321. இங்கே 9321. இங்கே 9321. இந்த மாதிரி போடணும். இங்கே 4219. இங்கே 4219. இங்கே 4219. இங்கே 4219. நண்பர்களே, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஃபில் பண்ணும்போது கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள், தவறு பண்ணிடாதீங்க. நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி போடணும் நீங்கள், சரிங்களா? இந்த மாதிரி 4219 போட்டப்பறம் இங்கே கடைசி கட்டத்துக்கு வாங்க. இங்கே 3992 3992. இங்கே 3992. இங்கே 3992. இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. போட்டு முடிச்சப்புறம் நீங்கள் விரும்பும் நபருடைய பேரை இந்த இடத்துல போடுங்க. நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் இந்த இடத்துல போடுங்க.
அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போடுங்க. இது இந்த இடத்துல போடணும். ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஹவ்வா அப்படின்னு போடுங்க. இங்கே உங்கள் பெயர் போடுங்க. உங்கள் பெயர் போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க. போட்டு முடிச்சப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வைக்க சொன்னேன். அந்த சர்க்கரையை இதுக்கு நடுவில் போடுங்க. போட்டுட்டு நல்லா க்ளீனாக மடிச்சிருங்க. எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ மடிங்க. இது ரிசல்ட் பக்காவாக கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணிங்கனாக்கா ரொம்ப பக்காவாக கொடுக்கும். மடித்து அப்புறம் இதை நூலால் சுற்றிடுங்க. கருப்பு நூலோ, பச்சை கலர் நூலோ, வெள்ளை கலர் நூலோ, உங்கள் கையில் என்ன கலர் நூல் இருக்கோ அதெல்லாம் நல்லா 4 பக்கமும் சுற்றிட்டு இதை நீங்கள் ஒரு சுத்தமான இடத்துல புதைச்சிருங்க. நல்ல சுத்தமான இடமா பார்த்து புதைச்சிருங்க. புதைக்கிறது எந்த டைமில் வேணுனாலும் புதைக்கலாம். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது, மற்ற நாட்களில் பண்ணலாம். அப்போ